ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்கணும் இலக்கிய பார்ப்பார் எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போனாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலி இருக்கிற ரூமுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஒன்றுமே தெரிஞ்சுட்டா பாரு நம்ம கார்த்தி வந்து கிளம்பி போகிறாங்க. இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா ஹாயாக வந்து ஆப்பிள் சாப்பிட்டு இருக்காங்க. யாரோ வந்து டோரை திறக்கிறான்ட்டு அந்த ஆப்பிளை வந்து தூக்கி போட்டுட்டு உடனே பார்த்தீங்கன்னா நடிக்க வந்து ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம கார்த்தி மெதுவாக வந்து போனது பார்த்தீங்கன்னா மயக்கத்துலேருந்து தெரிஞ்சு நடிக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா கார்த்தி நம்ம குழந்தை போச்சு அப்படி இப்படின்றாங்க. நான் அதுக்காக நம்ம கார்த்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் மயக்கத்தில் இருக்க குழந்தை கலைஞ்ச விஷயமே வந்து உனக்கு தெரியாது. நாங்கள் டாக்டர் உனக்கு எப்படி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? எப்படி என்னை வந்து குழந்தை விஷயத்த சொல்லி எத்தனை நாளைக்கு வந்து ஏமாற்றிட்டு இருப்பேன்? இன்றைக்கி வந்து அண்ணி வந்து உன்னை பற்றி எல்லாம் நிரூபிக்கலாம், கண்டிப்பாக வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு என்னை வந்து ஏமாற்றி முட்டாளாக்கியிருப்பேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவளை வந்து அங்கே அடின்னு அடிக்கிறாங்க. இந்த கார்த்தி என்ன சொல்கிற அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ பண்ண ஃப்ராட் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சுடியா அப்படின்ட்டு கர்வமாக இருக்குன்ட்டு ஏமாற்றிட்டே இருந்திருக்க அப்படின்ட்டு அந்த அஞ்சலியோட கழுத்தை பிடிச்சி நறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்தி வந்து அந்த அஞ்சலியை பார்த்தீங்கன்னா தரன்னு இழுத்துட்டு வந்து நம்ம இலக்கிய கால் அடியிலே வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து எழுதி என்ன கார்த்தி என்ன ஆச்சு? உள்ளே வந்து நான் கர்ப்பமாக இல்லைன்னு சொல்கிறேன். இங்கே வந்து குழந்தை வந்து அழிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நீ வந்து நம்பாத என்னை வந்து அடிக்கிறிய என்ன அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் வராங்க. டாக்டர் நீங்களாவது சொல்லுங்கள், இங்கே என்ன தான் நடக்குது? இந்த கார்த்தி வந்து நான் சொல்கிறத வந்து நம்பவே மாட்டான் அப்படின்ற மாதிரி வந்து இந்த அஞ்சலி வந்து ட்ராமா போடுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தாமணி பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய கையில் வாங்கின அடிக்கு இதுக்கு மேலே ட்ராமா பண்ணால் நம்ம வந்து இன்னும் அடி வாங்கிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கிய அந்த டாக்டர் எல்லா உண்மையும் வந்து சொல்லிட்டாங்க. நம்ம வந்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டோம், எல்லா பக்கமே வந்து இலக்கிய வந்து செக் வச்சிட்டா, இதுக்கு மேலே வந்து தப்பிக்க முடியாது. அந்த மகேஷ் வந்து உன்னை மிரட்டுறதுக்காக எடுத்துன வீடியோவெல்லாம் இலக்கிய வந்து கார்த்திக் வந்து காமிச்சிட்டா, அந்த மகேஷும் வந்து இப்போ வந்து ஜெயிலில் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து பொய் சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் நீ நம்பாத, நான் வந்து கர்ப்பமாக தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த இலக்கியாவால் தான் நான் எங்களுடைய கர்ப்பம் வந்து கலைஞ்சிருச்சு, அவளை வந்து சும்மா விடக்கூடாது, அவளை வந்து வீட்டிலே வந்து சேர்த்தாத, அவளை வந்து வெளியே துரத்து அப்படின்றாங்க. என்னுடைய அண்ணி எவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சு நான் வந்து சொன்னால் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு எவிடன்ஸெல்லாம் வந்து ரெடி பண்ணி அதை வந்து என் கண்ணில் வந்து காமிச்சு சொல்கிறாங்க. அப்போவுமே உங்கள் அம்மா வந்து ஆக்டிங் பண்ணுறா, இப்போ நீயுமே வந்து ஆக்டிங் பண்ணுறியா? மரியாதையோடு இருந்துட்டு அண்ணியெல்லாம் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க, நீ தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து காலில் போட்டு அவளை கீழே தள்ளி மெதின்னு மெதிக்கிறாங்க. நம்மளுக்கு கௌதம் சார் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து நம்ம கார்த்தி சார் வந்து கொன்று போட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி இவ்வளோ இங்கே தலைமுழுகிட்டு வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. வரப்போகிற எபிசோட்லாம் வந்து இப்படி தாங்க வந்து நடக்க போகுது. அது நம்மளுடைய ஜானகி பார்த்தீங்கன்னா எங்கே அந்த அஞ்சலி ஃப்ராட் செஞ்சதுக்கு அவள் அங்கேயே வந்து தலைமுழுகிட்டு வந்து இனிமேல் வந்து அவள் யாருன்னே தெரியாது. கார்த்தி வந்து அவளை வந்து கொல்லவே போயிட்டா, ஏதோ வந்து சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்திருக்கோம், அவனால் வந்து இப்போவுமே வந்து அந்த குழந்தை விஷயத்தை வந்து ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வரப்போகிற சொல்ல இதெல்லாம் நடக்கும். இந்த வீடியோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.